இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விசுவாச ஓட்டத்தை நாம் ஜெயமாய் ஓடி முடிக்க வேண்டியது அவசியம். அதை கர்த்தர் நமக்குள் பூரணப்படுத்த விரும்புகிறார். ஆனால் உலகமானது தொடர்ந்து நம்மோடு கூட போராடி கொண்டே இருக்கும். நம்மை பல இடங்களில் அடைத்து வைக்க உலகம் முயற்சி செய்யும், மிக தந்திரமாய் முயற்சி செய்யும். நாம் கர்த்தருக்கென்று, கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற பரம தரிசனத்தை நோக்கி முன்னேறி போக முடியாதபடிக்கு உலகம் சாதுரியமாய் தந்திரமாய் செயல்படும். அதை தான் இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்ட விரும்புகிறார். அதை யாருடைய வாழ்க்கையின் அடிப்படையில் இருந்து நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார் என்று சொன்னால், விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு அதை சுட்டி காட்ட விரும்புகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசியுங்கள். கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதுதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அழைப்பு. இந்த பிரசங்கத்தில் நிறைய கேள்வி கேட்க போகிறேன், அதனால் நல்லா கவனமாக கவனிச்சுட்டு வாங்க. சில முக்கியமான இடங்களில் சில முக்கியமான கேள்விகள் கேட்பேன். நீங்கள் எந்த அளவுக்கு நிதானிக்கிறீங்கன்றதை பார்க்கறதுக்காக தான். தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிலாம் இல்லை, பொதுவான கேள்வி தான். ஏனென்றால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வீக தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார், மகிமையான தரிசனத்தை கொடுத்திருந்தார். அந்த தரிசனம் என்ன என்பதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தர் காண்பிக்க இருந்த தேசம் எது? என்னங்க இப்போதான் சொன்னேன், நான் கேள்வி கேட்பேன்னு சொன்னேன். நீங்கள் கேள்வி என்ன பண்ணுவீங்க? சாய்ஸில் விட்டுருவீங்களா? அப்படியே கர்த்தர் எந்த தேசத்தை நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரே, எந்த தேசத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார்? வெளிப்புறத்தில் பார்த்தா நம்ம என்ன நினைப்போம்? கானான் தேசம் நினைப்போம். ஆனால் அது இல்லை. கானான் தேசம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் இல்லை. எழுத்து ரீதியாய் உலக ரீதியாய் வேண்டுமென்றால் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கென்று ஒரு தெய்வீக தரிசனத்தை தந்திருந்தார். அதை குறித்த காரியத்தை எபிரேயரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வாசியுங்கள். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்ப ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் என்னது? கானான் தேசத்தை கர்த்தர் மையப்படுத்தி ஆபிரகாமுக்கு சொல்லல. ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தை வெளிப்பட்ட பொழுது அந்த ரகசியத்தை அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரம். யார் கட்டினது? தேவன் தாமே. கானானை யார் கட்டினா? சொல்லுங்க பார்க்கலாம். கானானை யார் கட்டினா? கானான் தேசத்தை யார் கட்டினா? சொல்லுங்க பார்க்கலாம். கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டவில்லை. நீ கட்டாத வீட்டையும் நீ தோண்டாத துறவையும் அப்படிதான் கர்த்தர் சொன்னார். அப்போ அதெல்லாம் வானத்தை அளாவிய உயரமுள்ள மதில் சுவர்கள் இருந்தது. உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். அப்போ அதை கட்டினது யாரு? அங்கிருந்த ராட்சதர்கள் கட்டினார்கள். அப்போ அந்த ஏனாக்கின் புத்திரர்கள் அந்த ராட்சத வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான். அதனால தான் அந்த மதில் சுவர்லாம் அவ்வளோ உயரமாக இருந்தது. அதை குறித்து நம்ம தனிப்பட்ட முறையில் தியானிக்கலாம். கானானை கட்டினது யார் என்பதெல்லாம் கடைசியாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கறது என்னன்னா, நான் உனக்கு ஒரு தேசத்தை காண்பிப்பேன், அதுக்கு போ அப்படின்னு சொல்றார் கர்த்தர். அப்ப வெளியரங்கமா பார்த்தீங்கன்னா கானான் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். இல்லை, எழுத்து ரீதியா பார்த்தா கானான் தான் நினைப்போம். ஆனால் ஆவிக்குரிய கண்களில் நீங்கள் பார்க்க ஆரம்பித்தால் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரம் அது எங்க இருக்கு? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன்னு சொன்னார். அதுதான் கர்த்தர் நமக்காக கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள ஒரு நகரம். நான் போய் உங்களுக்காக என்ன பண்ண போகிறேன்? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். தேவன் தாமே கட்டி உண்டாக்கினது.
அவர் வாசம் பண்ணுகிற அந்த இடம்தான் நம்முடைய பரம தரிசனம். அதை நோக்கி தான் நம்ம புறப்பட்டு போகிறோம். ஆனால் அதை நோக்கி புறப்பட்டு போக முடியாதபடிக்கு உலகம் எப்படி தந்திரமாக நயவஞ்சகமாக போராடும் என்பதை குறித்து தான் ஆபிரகாமின் வாழ்க்கையோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம் விசுவாச ஓட்டத்தை ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறார். இப்போ ஆபிரகாம் இந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு தன் ஓட்டத்தை துவங்கினார் என்பது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்தில் சொல்லுகிற காரியத்தை பாரு. நீ இதெல்லாம் விட்டுடு. எதெல்லாம் விட சொல்றாரு? உன் தேசத்தை விடு, அடுத்து உன் இனத்தை விடு, அடுத்து உன் தகப்பன் வீட்டை விடு என்று சொல்லி அவர் சொன்ன மாத்திரத்தில் அவர் புறப்பட்டு வந்தார் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கு ஆபிரகாமின் பயணம் எந்த இடத்திலிருந்து துவங்கினது அதை கர்த்தருடைய ஆவியானவர் முதலில் நமக்கு மையப்படுத்தி காட்ட விரும்புகிறார். எந்த இடத்துல அந்த பயணம் துவங்கினது? ஆதியாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க, 11வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. 11வது அதிகாரத்தை வந்து விடுங்கள். அதில் கர்த்தருடைய ஆவியானவர் 31வது வசனத்தில் நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். வாசியுங்கள். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனாகிய தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராளையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு, நல்ல குறித்துக் கொள்ளணும், அதுதான் ஊர் என்கிற கல்தேயரின் பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். இப்ப எந்த இடத்துல எங்கிருந்து புறப்படுறாங்க? ஊர் என்கிற கல்தேயரின் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வராங்க. இப்ப இந்த வசனத்தை மற்றொரு வசனத்தோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்க இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தோட ஒப்பிட்டு பார்க்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 7வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 11:31 7வது அதிகாரம் 3வது வசனத்தையும் ஒப்பிட்டு நம்ம தியானிக்க போகிறோம். 3வது வசனத்தை வாசிங்க. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு என்ன சொன்னாரு? வா என்று சொன்னார். இப்ப இந்த அழைப்பு ஆபிரகாமுக்கு அவர் எங்க இருந்தப்ப கொடுக்கப்பட்டது? அதுதான் முதல் கேள்வியே நம்மளுக்கு. எந்த இடத்துல அவர் இருந்த பொழுது இந்த அழைப்பு அவருக்கு கிடைத்தது? ஊர் என்கிற கல்தேயரின் பட்டணத்தில் இருந்த பொழுதா அல்லது ஆரானில் இருந்த பொழுது கிடைத்ததா என்பதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். ஏன்னா இந்த 2 இடம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த 2 இடங்கள் தான் நம்ம தரிசனத்தை விட்டு நம்ம திசை திருப்புவதற்காக போராடுகிற இடம். ஒன்று என்னது? ஊர் என்கிற கல்தேயரின் பட்டணம். மற்றொன்று என்னது? ஆரான் என்கிற ஒரு இடம். இப்ப ஆபிரகாம்கிட்ட இந்த வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் தேசத்தையும் உனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன பண்ண? வா அப்படின்றார். வா என்கிறார். எப்பொழுது சொன்னார்? 7வது அதிகாரத்தில் 4வது வசனம். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். இன்னொரு பேர் வருது. அது என்னது? காரானூர். 3 இடங்களை பத்தி நம்ம பார்த்தோம். ஒன்று என்னது? காரானூர், இன்னொன்று என்னது? ஆரான், இன்னொன்று கல்தேயரின் பட்டணம். காரானூர் மற்றும் ஆரான் என்பது ஒரே இடத்தை தான் குறிக்கிறது. குறித்துக் கொள்ளுங்கள். அது காரானூர் என்பதும் ஆரான் என்பதும் ஒரே பெயர் தான். அந்த பெயரில் தான் மாற்றமே தவிர மற்றபடி ஒன்றுதான், 2. சரியா? சென்னை முன்னாடி என்ன பேரு? மெட்ராஸ். வேற வேறையா? அதே தான். அன்றைக்கு அந்த இடத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை ஆரான். புதிய ஏற்பாட்டில் வரும்போது அதற்குத்தான் மற்றும் ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. என்னன்னா காரானூர். ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அந்த ஒற்றுமையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சரி, இதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 2 ஒரே இடத்தை தான் குறிக்கிறது. இப்பொழுது மீண்டும் வந்துருவோம். 7வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் உன் தேசத்தை விட்டு நீ வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த அழைப்பை வெளிப்படுத்தும் பொழுது 4வது வசனத்தை விட எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவன் எதை விட்டு புறப்பட்டாரா? கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். அப்ப நீ வான்னு சொல்லி கர்த்தர் அழைத்த பொழுது அவர் எந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வர்றாரு? கல்தேயர் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வருகிறார். கல்தேயர் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வந்த இந்த விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் எந்த இடத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறார்? தேவன் தனக்கென்று வைத்திருக்கிற இடத்தை நோக்கி போயிருக்கணும்.
ஆனால் அந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு போராட்டம், உலகத்தின் ஒரு போராட்டம் ஏற்பட்டது. 2 வசனத்தை ஒப்பிட்டு அதில் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தில் 12வது அதிகாரத்தில் முதல் வசனம், அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 3வது வசனம். அந்த 2 வசனத்தை எடுத்துங்க. 2 வசனத்தையும் ஒருத்தோட நீங்களே வாசித்து பாருங்க. ஒன்று ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் வசனம், மற்றொன்று அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 3வது வசனம். நீங்களே ஒரு தடவை 2 வசனத்தையும் வாசித்து பார்த்துருங்க. ஒரு தடவை நீங்களே வாசித்து பாருங்க. 12:1 7வது அதிகாரத்தில் 3வது வசனத்தையும் நீங்களே ஒரு தடவை வாசித்துட்டு என்னென்னலாம் வித்தியாசத்தை அங்கே பார்க்குறீங்க அப்படின்றத கொஞ்சம் ஒரு தடவை பாருங்கள். ஆதியாகமத்தில் 12:1, அடுத்து அப்போஸ்தலர் நடபடிக்கைகளில் 7வது அதிகாரத்தில் 3வது வசனம். இரண்டையும் ஒரு தடவை வாசித்துடலாமா? முதல்ல ஆதியாகமத்தில் வாசிங்க. கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்ப அப்போஸ்தலர்ல வாசிங்க. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். என்ன வித்தியாசம்லாம் நீங்க பாத்தீங்க 2 வசனத்திலையும்? இங்க போனாரு, அங்க என்ன பண்ணாரு? வானார். நல்ல அருமையான ஒரு இது நிதானிச்சிட்டிங்க. இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒன்று இருக்குது பாருங்கள். ஒரு தடவை வாசித்து பாருங்கள். எது மிஸ் ஆகுது அந்த இடத்துல? ஆதியாகமத்தில் நம்ம பார்த்தோம் 3 காரியத்தை விட சொன்னார். ஒன்றினது உன் தேசத்தை, அடுத்தனது உன் தகப்பன் வீட்டை, அடுத்தனது உன்னுடைய இனத்தை விட்டுவிடு. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிக்கையில் பார்க்கும்போது 2 காரியத்தை மாத்திரம்தான் சொல்லுகிறார். ஒன்றினது தேசத்தையும் இனத்தையும். அதில் எது மிஸ் ஆகுது? இங்கே தாங்க விஷயமே இருக்கு. இந்த இடத்துல தான் விஷயமே இருக்கு. அங்கே 3 காரியத்தை விட சொன்னார், இங்கே 2 காரியத்தை தான் விட சொன்னார். என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். 2த்துக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு மிக முக்கியமான வித்தியாசத்தை இங்கே கண்டுபிடிச்சிங்க. போன்னு சொன்னார், இங்கே என்னன்னு சொன்னார்? வான்னு சொன்னார். முதல்ல கர்த்தர் அவர்கிட்ட சொன்னது என்னன்னா வா அப்படின்னு தான் சொன்னார். வா. எதை விட்டுட்டு வான்னு சொன்னார்? அதுதான் அப்போஸ்தலர் 7:3 வாசித்தோம். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன பண்ணு? வா. ஏன்னா அப்படி சொன்ன மாத்திரத்தில் அவரோடு கூட யாரும் சேர்ந்து வந்தது? அந்த இடத்துல யாரும் சேர்ந்து வந்தா? அவங்க அப்பா யாரு? அவங்க அப்பா யாரு? தேராக சேர்ந்து வந்தார். இப்போ மீண்டும் வாசிங்க. ஆதியாகமத்தில் 11வது அதிகாரத்தில் 31வது வசனத்துக்கு வாங்க. ஆதியாகமத்தில் 11வது அதிகாரத்தில் 31வது வசனத்தில் வாசிங்க. தேராக தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக்கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு. எந்த இடத்தை விட்டு? ஊர் என்கிற கல்தேயரின் பட்டணத்தை விட்டு. அப்ப அந்த ஆபிரகாமுக்கு முதல் மகிமையின் தேவன் தரிசனமாகி முதல் தரிசனத்தை கொடுத்த பொழுது ஆபிரகாம் எந்த இடத்துல இருந்தாரு? ஊர் என்கிற கல்தேயரின் பட்டணத்தில் இருந்தாரு. அப்போதுதான் சொன்னாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு வான்னு சொன்னார். வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அப்போ அவர் புறப்பட்டு வரும்போது கூடவே யாரெல்லாம் வராரு? ஆரான் அவருடைய தகப்பன் வராரு, அவருடைய தகப்பன் தேராக வராரு, அதோடு கூட யார் வரா? லோத்தும் வராரு, புறப்பட்டு வராரு, தம் மனைவியை அழைத்து கொண்டு அவர் போறார். அப்போ அவங்களுடைய பிரயாணம் கானான் தேசத்தில் புறப்படும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா வா அப்படின்னு அழைச்சோன்னே அப்போ அவன் சேர்ந்து வரார். அப்படியே வந்தவங்க அவங்களுடைய தரிசனம் என்னவா இருந்தது பாருங்க. இதுதான் உலகத்துடைய தந்திரம். நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்க, நம்ம கூட தொடர்ந்து பயணம் செய்வாங்க. எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா நம்மளே அறியாம தெய்வீக தரிசனத்தை விட்டு நம்மளை அப்படி திசை திருப்புவாங்க. நம்மள அறியாம தெய்வீக தரிசனத்தை விட்டு திசை திருப்புவாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்தை நம்ம இனம் கண்டுகொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ சாத்தான் வந்து தன்னுடைய சொந்த உருவத்திலேயே அப்படி வந்தா நம்ம உடனே கண்டுபிடிச்சிடலாம், இது சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக சாத்தானாலே நம்ம என்னதான் நினைக்கிறோம்? 2 கொம்பு இருக்கும், பல்லு நல்லா பெருசா இருக்கும், கருப்பா இருப்பான், இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அப்படிதான் நம்ம மைண்ட்ல இருக்கு. ஆனா சாத்தான் அப்படிதான் நீங்க வருவான் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிதான் வருவான் நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு இடத்துல சொன்னாரு,
பேதுருவை பார்த்து என்ன சொன்னார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னாரு. அப்ப அந்த இடத்துல கருப்பா வந்தான், பல்லு கூர்மையா வந்தான், கொம்போடையா வந்தான். யார் மூலமா வந்தான்? அந்த இடத்துல யார் மூலமா? பேதுரு மூலமா வந்தான். அதனால சாத்தான்னா இப்படிதான் வருவான்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. இந்த மாதிரி தான் வருவான், இப்படி இருக்கும் இல்ல. அவன் ரொம்ப தந்திரமா பல காரியங்களை செய்வான். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். ஆபிரகாம் ஊர் என்கிற கல்தேரின் பட்டணத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. ஆபிரகாம், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ வான்னு சொல்லி அழைக்கிறார். உடனே அவரும் புறப்பட்டு வர்றாரு. அவர் புறப்பட்டு வரும்பொழுது தகப்பன் தேராகும் புறப்பட்டு வருகிறார். தேராகோடு கூட லோத்தும் புறப்பட்டு வருகிறார். எல்லாமே புறப்பட்டு அப்படியே வராங்க. வந்து எந்த இடத்துல அடைஞ்சிட்டாங்களா? 31வது வசனத்துல வாசிங்க. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். எந்த இடத்துக்கு போக புறப்பட்டாங்களா? கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டாங்களாம். மற்றும் ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த பொழுது நீ கானான் தேசத்துக்கு போன்னு சொன்னாரா? கர்த்தர் சொன்னாரா? நீ கானான் தேசத்துக்கு நீ போன்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரா? சில பேர் சந்தேகம் வந்துடுச்சு. சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரா சொல்லல. ஒரு வசனத்தை வாசித்தனா சொன்னாரா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். வாசித்துடலாமா? எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 11வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இப்ப அந்த வசனத்தை வாசித்து விட்டு கானான் தேசத்தை பற்றி கர்த்தர் சொன்னாரா இல்லையான்ற பதிலை நீங்களே சொல்லிடுவீங்க. பாருங்க 8வது வசனத்துல வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இப்ப பதில் சொல்லுங்க. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த பொழுது நான் உன்னை கானானுக்கு கொண்டு போவேன்னு சொன்னாரா? எஸ் ஆர் நோ? என்ன சொல்றீங்க? நோ அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாயிடுச்சு. ஆனா இங்க பாத்தீங்களா 11:31 பாத்தீங்களா? ஆதி ஆகமத்துல தேராக அழைத்து கொண்டு அவங்களை எங்க போறதுக்கு புறப்படுறாரு? கானானுக்கு போலாம் வாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ உடனே நீங்க நினைச்சிட கூடாது, அப்ப தேராகுக்கு பயங்கர டிவைன் ரெவலேஷன் கிடைச்சிருச்சு, தெய்வீக வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. பாரு, ஆபிரகாமுக்கு தெரியாதது கூட அவருக்கு தெரிஞ்சு வா நம்ம கானானுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு போறார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் இல்ல. கர்த்தர் எந்த இடத்திலும், அதாவது ஆரம்பத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தான் எந்த தேசத்தை ஆபிரகாமுக்கு தரப்போகிறோம் என்பதை சொல்லவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலகட்ட வரையில் அதை சொல்லவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த பிற்பாடுதான் கர்த்தர் கானான் தேசத்தை குறித்து ஆபிரகாமோடு கூட பேசினார். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த தரிசனம் மண்ணுக்குரிய கானானை பற்றினதல்ல, மகிமையான கானானாகி அவருடைய வாசஸ்தலத்தை பற்றினது. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்காக அவன் காத்திருந்தான். அப்ப அந்த தரிசனம் தான் அவருக்குள்ள இருந்தது. ஆனா அப்பா எங்க டைவர்ட் பண்ணி கொண்டு போறாரு. இப்ப அவரை எங்க கொண்டு போறாரு? கானானுக்கு போறாங்க. நம்ம கூடயே டிராவல் பண்ணுவாங்க நிறைய பேர். ஆனா உங்களுக்கே தெரியாது, உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக தரிசனத்தை விட்டு உங்களை வேற பக்கம் அப்படி டைவர்ட் பண்ணுவாங்க, வேற பக்கம் அப்படி திசை திருப்புவாங்க. உங்களுக்கே தெரியாது. இனம் கண்டுகொள்வது ரொம்ப கஷ்டம். தேராகு யாருங்க? யார் தேராகு? எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு என்ன தெரியும் தேராகுனா? தேராகு யாரு? ஆபிரகாமுடைய அப்பா அப்படித்தானே? தான் அப்பா தான் தன்னுடைய தரிசனத்தை திசை திருப்புறான்றத ஒரு மகனால கண்டுபிடிக்க முடியுமா? கஷ்டம் தானே. தன்னுடைய தகப்பனார் தான் தன்னை தெய்வீக தரிசனத்தை விட்டு வேற பக்கம் அப்படி திருப்புறாருன்றது கண்டிப்பா இனம் கண்டுகொள்வது ரொம்ப கடினம். அதே போலதான் நம்ம இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் நம்மோடு கூடவே இருப்பாங்க. நெருங்கின நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், அவர்களும் நம்மோடு கூடவே பிரயாணம் செய்வார்கள். ஆனா நமக்கே தெரியாது அவங்க தான் நம்மளை கர்த்தருடைய தரிசனத்தை விட்டு வேற பக்கமா அப்படி திசை திருப்புறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. எல்லாரை பற்றியும் நான் சொல்லல. ஒரு சில பேர் நம்மோடு கூடவே இருப்பார்கள். நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனத்தை இன்னும் அதிகமா பிரகாசிப்பிக்க செய்வாங்க. நல்லா பிரைட்டா மாத்துவாங்க. அவங்க தான் ஆவிக்குரியவர்கள்.
என்லைட் பண்ணுவாங்க. அதை இன்னும் நமக்குள்ள கர்த்தர் கொடுத்துருக்க அந்த அழைப்பு தரிசனத்தெல்லாம் எனக்கு நல்லா என்னால் சாட்சி சொல்ல முடியும். என் வாலிபன் நாட்களில் என்னோடு கூட இருந்த அண்ணன்மார்கள், அவங்களாம் ஆவிக்குரியவர்கள், வயதில் மூத்தவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நல்ல மூத்தவர்கள். அவர்கள் பலமுறை என்னோடு கூட ஜெபிக்கும் போதெல்லாம் என்னோடு கூட சொல்வார்கள், என் அழைப்பை குறித்து என்னோடு கூட பேசியிருக்கிறாங்க, கர்த்தர் என்மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தை குறித்து என்னோடு கூட பேசியிருக்காங்க. அதெல்லாம் என்ன பிரைட் ஆகிச்சு, அப்படியே பிரைட் ஆகிச்சு. எனக்குள்ள ஒரு தெளிவு தந்தது, எனக்குள்ள தெளிவு தந்தது. அவங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு உத்வேகத்தை தருகிறவங்களா இருந்தாங்க. ஆனால் சில பேர், ஏன் பல பேர் நம்ம கூடயே தான் இருப்பாங்க. நாம் போகிற மாதிரி இப்போ ஆபிரகாம் வந்து என்ன பண்ணுறாரு, நான் கிளம்புறேன், எனக்கு கர்த்தர் வந்து இந்த இடத்த விட்டு போக சொல்லிட்டார் அப்படின்னோடனே அவர் கிளம்பும்போது உடனே அப்பா சொல்கிறார், தேராக சொல், நானும் வர மகனே அப்படின்ட்டார். நானும் வர மகனேன்னு இவர் சொல்லும்போது பார்த்தா இன்னும் ஒரு குரலுக்கு, தாத்தா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, லோத்து சொல்கிறார். இவருக்கு இப்போ ஆபிரகாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும், அப்பா பரவாயில்லடா. ஒருவேளை அப்போ ஃபாதர் பெட்மன்ஸ் வந்து அந்த பாட்டு கூட பாடியிருப்பார், நானும் என் வீட்டாருமோ அப்படி கூட பாடியிருக்கலாம். ஆனால் இங்கே தான் செக் பாயிண்ட்டு யாருக்கு, ஆபிரகாமுக்கு. ஏன்னா தேராக்கு கையை பிடிச்சி எங்கே நடத்தி கொண்டு போகிறார், இப்போ எங்கே, கானானுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டார். ஆனால் என்ன நடந்ததா, கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள் 11வது அதிகாரத்தில் 31வது வசனத்தில் கடைசி பகுதியில் வாசியுங்கள். அவர்களுடனே என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். அங்கே என்ன பண்ணியாச்சு, ஸ்டாப், நின்னாச்சு, ஓட்டம் நின்றுச்சு. மகனே மகளே, உன்னோடு கூட இருக்கிறவர்களை இனம் கண்டுகொள். உனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் கொடுக்கிற ஆலோசனை தெய்வீக ஆலோசனையா மண்ணுக்குரியதா என்பதை இனம் கண்டுகொள். ஏனென்றால் உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற தெய்வீக தரிசனத்தை விட்டு உன்னை திசை திருப்ப நிறைய பேர் அப்படி போராடுவாங்க. அதால் ஒன்னாலே கண்டுபிடிக்க முடியாது. அவங்க கொடுக்குற ஆலோசனைலாம் உனக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், உன் மனசுக்கு ரம்யமாக இருக்கும். ஆனால் உனக்கே தெரியாது, உன்னை அது வேற ஒரு பக்கமாக கொண்டு போய் உன்னை திசை திருப்புதுன்றதை, மண்ணுக்குரியதை தேடத்தக்கதாய் உன்னை கொண்டு போகிறது என்பதை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. காரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கானானுக்கு அவர்கள் போனது அதுவும் கர்த்தர் சொன்ன இடம் தான், அப்படி தானே? கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்க இருந்த தேசமே இதுதான், கானான் தேசம். ஏன்னா அதை குறித்து கர்த்தர் 12வது அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. வாசிக்கலாமா? 12வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் 5 மற்றும் 6வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அதில் 5வது வசனத்தின் கடைசி பகுதியில் அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, இந்த தேசம் முழுவதையும் நான் என்ன பண்ண போறேன், உன்னுடைய சந்ததிக்கு நான் தரப்போறேன். அப்ப இங்க யோசித்து பாருங்க, கானான் எனப்படுவதும் கர்த்தர் கொடுத்த ஒரு தரிசனம் தான். ஆனால் அதைவிட மகிமையான காரியம் என்ன, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரம், அதுதான் மகிமையான தரிசனம். இப்ப 2 தரிசனத்தையும் பாருங்க, ஒன்று மண்ணுக்குரியது, மற்றொன்று என்னது, மகிமையானது. இப்ப தேராகு வந்து ஆபிரகாம் எதுக்கு நேரம் நடத்தி கொண்டு போறாரு, மண்ணுக்குரியதுக்கு நேரம் நடத்தி கொண்டு போறாரு. ஆனா கர்த்தர் எங்கே அவரை நடத்தி கொண்டு போக விரும்புறாரு, மகிமையானதுக்கு. இப்படிதான் நம்ம கூட டிராவல் பண்ற நிறைய பேர், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க, உங்களுக்கு புத்தி சொல்றவங்க, உங்களை நடத்துறவங்க உங்களை மகிமையானதுக்கு நேரம் நடத்தி கொண்டு போறாங்களா, அல்லது மண்ணுக்குரியதற்கு நேராக நடத்தி கொண்டு இருக்கிறார்களா? மண்ணுக்குரிய காரியங்களும் பல சமயத்தில் ஏற்புடையதாக தான் இருக்கும். கானானை பற்றி தானே பேசுகிறாங்க அவங்க. என்ன, கானானும் கர்த்தர் கொடுக்குற இடம் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம மனசு என்ன பண்ணும், அந்த இடத்துல ஒத்துழைக்கும். ஆனால் கர்த்தர் ஆபிரகாம் கல்தேயரின் பட்டணத்தில் இருக்கும் பொழுது கானானை குறித்து எந்த இடத்திலும் பேசவில்லை. நான் உனக்கு ஒரு தேசத்தை காண்பிப்பேன்னு தான் சொன்னார். ஆனால் அது எந்த தேசம், நீ எப்படி போகணும், யார் கூட போகணும், எப்படி போகணும், எந்த கூகுள் மேப்பும் அங்கே இல்லை. எதை பற்றி வெளிப்பாடம் இல்லை. சொன்னார் தான் போக வேண்டிய தேசம் இன்னதென்று அறியாமல் அவர் என்ன பண்ணாராம், புறப்பட்டு போனார். அறியாமல் போனவர் என்ன பண்ணுறாங்களா, எனக்கு தெரியும் நீ வான்னு சொல்லி கானானுக்கு நேரம் யார் நடத்திட்டு போகிறா, தேராகு கொண்டு போகிறார். தேராகு இப்போ கொண்டு போயிட்டு அடுத்து ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணார் பாருங்க. அந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாமா? அதுதான் மற்றும் ஒரு தடை. நம்மை அறியாமல் நம்மை மதிமயக்கும் பல காரியங்கள், உலக காரியங்கள். மீண்டும் ஆதியாமத்தின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 31வது வசனத்தின்
கடைசி பகுதியை வாசியுங்கள். அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். எந்த இடத்துல அடைபட்டு விட்டாங்க? ஆரான் என்கிற இடத்துல அடைபட்டு விட்டாங்க. மகனே மகளே, உன்னோடு கூடவே இருந்து நீ கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற தரிசனத்தை நோக்கி முன்னேறி போக முடியாதபடிக்கு பல பேர் தடைப்படுத்துவாங்க. இங்கே தடைப்பட்டாச்சு. ஆபிரகாமுடைய ஓட்டம் தடைப்பட்டுருச்சு. அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிட்டார். அந்த இடத்துல அதுக்கு மேலே முன்னேறி போல அந்த இடத்துல நிறுத்தியாச்சு. அந்த இடத்துல ஆரான் என்கிற இடத்துல அப்படியே தடைப்பட்டாங்க, நிற்கிறாங்க. இப்படி தான் நம்ம கூட இருக்கிற பல பேர் நம்ம நேரத்தை திருடுவாங்க. உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஜெபிக்க வேண்டிய நேரத்தை திருடுவாங்க, வேதத்தை வாசிக்க வேண்டிய நேரத்தை திருடுவாங்க, ஊழியம் செய்ய வேண்டிய நேரத்தை திருடுவாங்க. ஆனால் அவங்களும் ஆவிக்குரியவங்கள தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வேற பக்கம் அப்படி டைவர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதுவும் தரிசனத்துக்கு ஒத்த காரியம் போல தான் காணப்படும். அங்கே தான் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? தடுமாற ஆரம்பிப்பாங்க. உங்கள் நேரத்தை திருடுகிற காரியங்கள், உங்களை தெய்வீக தரிசனத்தை விட்டு திருப்புகிற காரியங்கள் எல்லாம் இனம் கண்டு கொள்வது சற்று சிரமமாக இருக்கும். ஏனென்றால் அவர்களும் ஆவிக்குரியவர்கள் போலவே காணப்படுவார்கள். அவர்கள் சொல்லுகிற காரியங்களும் தெய்வீக தரிசனத்துக்கு ஒத்துப்போவது போல தான் காணப்படும். மகனே மகளே, உன் நேரத்தை திருடுறவங்க யாருன்றத இனம் கண்டுகொள். உன் தரிசனத்தை விட்டு உன்னை திசை திருப்பவங்க யாருன்றத இனம் கண்டுகொள். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இப்போ தேராகு அந்த இடத்துல கொண்டு வந்துட்டு ஆரான்ல அப்படி நின்றுட்டார். எதுக்கு நின்றுட்டார் தெரியுமா? பா, என்னால் வர முடியலப்பா, எனக்கு வயசாயிடுச்சுப்பா, நான் இங்கேயே இருக்கிறேன்ப்பா. எபிரேய வார்த்தையில் தேராகு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? டிலே. என்ன அர்த்தம் அதுக்கு? டிலே, தாமதப்படுத்துகிறவன். ஆபிரகாமுடைய ஓட்டத்தை என்ன பண்ணிட்டார்? அந்த இடத்துல தாமதப்படுத்திட்டார். இப்போ இந்த இடத்துல ஆபிரகாம் எங்கே அடைப்பட்டுட்டாரு? ஊர் என்கிற கல்தேரின் பட்டணத்தில் கர்த்தருடைய அழைப்பு வெளிப்பட்டது. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு என்னன்னு சொன்னாரு? வானாரா போனாரா? வான் தான் சொன்னார். வா அப்படின்னாரு. வான்னு சொன்னோன்னா வந்துட்டே இருந்தவர் ஆரான்ல அடைப்பட்ட உடனே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அதுதான் ஆதியாகமம் 12:1 வாசிங்க. 12:1 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு ஒரு வார்த்தையை சேர்க்கிறார். அங்கதான் என்ன சொல்றாரு? யாரை விட்டு வந்துரு? தகப்பன் வீட்டை விட்டு என்ன பண்ணு? கிளம்பு. ஆனா முத தடவை வான்னு சொல்லும்போது எதை சேர்க்கல அவரு? தகப்பன் வீட்டை சொல்லவே இல்லை. ஆனா இப்ப சொல்லிட்டார். தேராகு ஆரான்ல கொண்டு வந்து ஒரு வீட்டையே கட்டிட்டாரு. அப்பா, இங்கே இருக்கிறேன்ப்பா, என்னால் அப்பாவால் நடக்க முடியலப்பா, அப்பாவை தூக்கி போட்டுட்டு அப்புறமா நீ போப்பா. அப்போனா என்ன அர்த்தம்? உன் மடியிலேயே கண்ணை மூடணும்னு ஆசைப்படுறேன்ப்பா, உன் கையாலேயே சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடணும்பா நான். சில பேர்லாம் அந்த டைலாக்லாம் சொல்லுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? அதான் தேராக சொல்கிறப்பா, அப்பாவுக்கு அந்த கடைசி வேலையை செஞ்சுட்டு போயிடுப்பா, நீ எங்கே வேணா போப்பா, நீ தான் மூத்த பிள்ளைப்பா, நீ தான் எல்லாத்தையும் பார்க்கணும், எனக்கு அப்புறம் நீ தான் குடும்பத்தை நடத்தணும், உன் மேலே தான் பொறுப்பு இருக்குப்பா அப்படி இப்படின்னு சொன்னோன்னே ஐயா அங்கேயே நின்றுட்டார். என்ன பண்ணுறது? பாசம் நிறைய பேரை கட்டி போட்டுரும். பார்த்துருக்கிறீங்களா? பந்த பாசம் நிறைய பேரை கட்டி போட்டுரும். ஞானஸ்தானம் எடுக்கலான்னு ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க. உடனே வீட்டில் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, நானும் உன் கூட சேர்ந்து எடுக்கிறேண்ணே, கொஞ்ச நாள் இரேன் அப்படின்வாங்க. நானும் உன் கூட சேர்ந்து எடுக்கிறேண்ணே, எனக்கும் அந்த டைம் கூட இல்லை. இன்னும் சில பேர், என் வீட்டுக்காரோட என் மனைவியோட சேர்ந்து தான் நான் ஞானஸ்தானம் எடுப்பேன் அப்படின்னா. இந்த மாதிரி பந்த பாசம்லாம் நிறைய பேர் அப்படி கட்டி போட்டுட்டு தான் கர்த்தருடைய காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு ஸ்தம்பித்து போயிடுறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுறாரு. இந்த இடத்துல இருக்கும்போது தான் கர்த்தர் வான்னு சொன்ன கர்த்தர் இப்போ என்ன சொல்லிட்டாரு? போக்கு ஒரு இங்கிலீஷில் சொல்லுங்க பார்க்கலாம். போ அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. என்னது போனா என்ன சொல்லுவீங்க? அவுட் அப்படி தானே சொல்கிறாரு. அவுட். இன்னும் சொல்ல போனால் கெட் அவுட் அப்படின்னு சொல்லியிருப்பார். இங்கே இருக்காத, கிளம்பு, இன்னும் எத்தனை நாள் அப்பா சாவர வெயிட் பண்ணின்னு இருப்பேன், போ அப்படின்னு சொன்னார். முதல்ல ரொம்ப அன்பாக சொன்னார், கம் ஆபிரகாம் கமான் அப்படின்னாரு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறார்? ஆபிரகாம் கெட் அவுட் அப்படின்றார் ஆண்டவர். மகனே மகளே, அவர் கெட் அவுட் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிவிடு?
ஆண்டவர் சொல்கிற திசையை நோக்கி முன்னேற ஆரம்பிச்சுட்டு. அதனால தான் எங்கள் ஆபிரகாமுக்கு தெளிவு வந்துடுச்சு. ஆண்டவர் என்ற 3 காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று என்னது? உன் தேசத்தையும் உன் இனத்தையும், அடுத்து என்னது? உன் தகப்பன் வீட்டையும் விட்டு. அப்போ தகப்பன் வீட்டையும் விட்டு என்னை புறப்பட்டு போக கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி உணர்ந்து கொள்கிறார். 4வது வசனத்தில் வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது, வசனத்தை பார்த்தீங்களா? எந்த இடத்தை விட்டு புறப்பட்ட போது? எதை விட்டு? ஆரானை விட்டு. முதல்ல எங்கிருந்து புறப்பட்டாரு? கல்தேயாவை விட்டு புறப்பட்டார். இப்பொழுது எங்கிருந்து புறப்படுகிறார்? ஆரானை விட்டு புறப்படுகிறார். இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் மையப்படுத்துறார். நல்ல ஓட்டத்தை துவங்கினாரு, கல்தேயாவை விட்டு புறப்பட்ட நல்லா வந்தாரு. ஆனா கூடவே அவரு கூட வந்தவங்க அவருடைய தரிசனத்தை அப்படி சிதைத்து போடத்தக்கதை வேற பக்கம் அப்படி திருப்புறாங்க. மண்ணுக்குரிய காரியத்தை தேடத்தக்கதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மண்ணுக்குரியதை தேட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, நல்ல கர்த்தர் கூலியம் செய்வீங்க, நல்லா அர்ப்பணிப்போடு இருப்பீங்க. ஆனா உங்களோட கூட இருக்கிற சிஸ்டர் பிரதர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா ரொம்ப நல்லா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்படிலாம் இருக்கு. ஆனா வீணி ஜெபம் பண்ணிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? வீணி பைபிள் வாசித்துட்டு இருந்தா சரியாயிடுமா? அப்போ எப்போ நீ காசு பணம் இதெல்லாம் தேட போற? எப்போ உனக்கு இதெல்லாம் கிடைக்க போகுது? அவங்க சொல்றது உங்களுக்கு நான் ஏற்புடையதாக தான் இருக்கும். கரெக்டு தான். அது ஒரு சொல்லுவாங்க, நம்மளை ஞானமா இருக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார்ல, ஞானமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறல்ல. நீ இந்த வேலையை செஞ்சால் தானே உனக்கு இது கிடைக்கும். அதில் முக்கியமாக அது எந்த டைமில் வரும்னா, உங்கள் ஆராதனை நேரத்தை தான் தடைப்படுத்துகிற மாதிரி வரும். அன்றைக்கி தான் வரும். இன்றைக்கி இந்த ஆராதனைக்கு வருகிற அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கடையை திறந்து வச்சா டபுள் மடங்கு ஆசீர்வாதம் இருக்கும். அதாவது வருமானம் நிறைய வரும் அவங்களுக்கு. அதனால் அதை எப்படி நான் விட்டுட்டு வர்றது அப்படின்னு யோசனை இருக்கும். நம்ம சபையிலேயே ஒரு சகோதரன் ஒருத்தர் இருந்தார். நான் பேரை சொல்லிடுறேனே. நம்ம சகோதரன் அருள்தாஸ் இருந்தார் பார்த்தீங்களா? அவங்களுக்கு தெரியல. அவர் முதல் ஆராதனையில் என் கூட நின்று பாட்டு பாடுவார்ல. அவர் ஒரு மளிகை கடை வச்சுருந்தார். அப்போ அவருக்குள்ள ஒரு போராட்டம் இருந்தது. அவருக்கு ரொம்ப ஆசை, ஞாயிற்றுக்கிழமையில் கடையை அடைச்சிட்டு ஆராதனைக்கு வந்துடணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனால் விட மாட்டாங்க அவரை. நீ கடையை திறந்து தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டம் வரையில் அவருக்கு ஒரு பெரிய போராட்டம். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து அவர் சபைக்கு வர்றார். அப்போ நீ என்ன பண்ணோம்? கடையை திறந்து தான் வைக்கணும். உங்களுக்கு தெரியுமா, அவர் ஒருத்தருக்காக சண்டே ஈவினிங் சர்வீஸ் நடக்கும். சில வருஷங்கள் நடந்தது அப்படியே. அவர் ஒருத்தருக்காக நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அவர் ஒருத்தர் கூட உட்காந்து தான் இன்றைக்கி ஆராதனை நடத்துவேன். அவருக்கு மாத்திரம்தான். அவருக்கு ஒரு திருவிருந்து. அப்புறம் ஒரு நாள் சொன்னேன் நான், இதே இப்படியே இருந்திருந்தால் நல்லா இருக்காது. வான்னு கர்த்தர் சொல்ல மாட்டார். என்ன சொல்லுவார்? ஒரு நாள் போன்டுவார். அதனால் கடையை அடைச்சிட்டு இனிமேல் வரத்துக்கு பாருங்கள் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார். யார் எதிர்ப்பு தெரிவித்தாலும் பரவாயில்ல, கடையை அடைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அடைச்சார். அதோட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஒரு தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சிட்டார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான் சொல்லுவாங்க நிறைய பேர். ஏன் அவர்கிட்ட அப்படி சொன்னாங்கன்னா, ஏன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமையில் தான் வருமானம் ரொம்ப நிறைய வரும். தெரியுமா உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப நிறைய வருமானம் வரும். நீங்கள் ஆராதனைக்கு போகிற அந்த சமயத்தில் தான் நிறைய ஆசீர்வாத வாசல்கள்லாம் திறந்த மாதிரி இருக்கும். அது உங்களை டெம்ப்ட் பண்ணும், பயங்கரமாக டெம்ப்ட் பண்ணும். ஜெபிக்கலாம் அல்லது வேதத்தை வாசிக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஒரு சில நாட்களை குறித்து வைக்கிற அந்த சமயத்தில் தான் உலக வேலைகள் ரொம்ப தீவிரமாக அவங்க அண்டையில் நெருங்கி வரும். அப்போ எதை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் தோற்று போகிறது இதுதான். உலக வேலைகளில் தான் செய்ய புறப்பட்டு போயிடுவாங்க, கர்த்தருடைய காரியங்களை செய்ய மாட்டாங்க அந்த இடத்துல. ஆபிரகாமும் அப்படி தான் தன் தகப்பனோடு கூட புறப்பட்டு வருகிற அந்த இடத்துல தகப்பன் அந்த இடத்துல ஆரானில் அவரை அடைத்து வைத்து விடுகிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் வெளிப்படுது, புறப்பட்டு போன்றாரு. அப்போ தான் 4வது வசனத்தில் வாசித்தோம், ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எதை விட்டு புறப்பட்டு வராரு? ஆரான் விட்டு புறப்பட்டு வர. அருமையான மகனே, அருமையான மகளே, கல்தேயா விட்டு புறப்பட்டு வந்துட்டேன். ஊர் என்கிற கல்தேயா பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வந்துட்டேன். அந்த கல்தேயாவை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். வாசிப்போம். யோசுவாவின் புத்தகத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அதை குறித்து எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. அதை ஒட்டுமொத்த அந்த கல்தேயாவை குறித்தும் அன்றைக்கு ஆபிரகாமுடைய முற்பிதாக்கள் இருந்த நாட்களை குறித்தும் கர்த்தருடைய ஆவியானவர் அதை எப்படி சுட்டி காட்டுகிறார்? யோசுவாவின் புத்தகத்தில் 24வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 24வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
அதில் கர்த்தருடைய ஆவியானவர் அதை எப்படி சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். 3வது வசனத்தில் வாசியுங்கள். நான் நதிக்கு அப்புறத்திலே இருந்து உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து எந்த இடத்துல இருந்து? நதிக்கு அப்புறத்தில் இருந்து கொண்டு வந்தேன். அந்த நதிக்கு அப்புறம் இருந்த இடம் தான் என்னது? கல்தேயா. அந்த இடத்துல என்ன நடந்ததுதான்? 2வது வசனத்தில் கடைசி பகுதியை வாசியுங்கள். நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். யாரை சேவித்தாங்களா? வேறே தேவர்களை சேவித்தார்கள். அப்ப கல்தேயாவில் இருந்த பொழுது ஆபிரகாம் வேறே தேவர்களை சேவித்தார். மகிமையின் தேவன் தரிசனம் தந்து வெளியே வான்னு சொன்னோன்னே உடனே வெளியில வந்துட்டாரு. கல்தேயா விட்டு வெளியில வந்தாச்சு. ஆனா எங்க வந்து அடைஞ்சாச்சு? ஆரான்ல வந்து அடைஞ்சாச்சு. இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட கூட சுட்டி காட்டுறார். மகனே மகளே, விக்கிரக ஆராதனைலாம் விட்டு நீ வந்துட்ட. இது பாரம்பரியம், இது மூடத்தனம், இது மூட நம்பிக்கை, இந்த காரியெல்லாம் வேணான்னு சொல்லிலாம் வந்துட்ட. ஓட்டம் ரொம்ப அருமையாக தொடங்கினேன். ஆனால் யாருக்காகவோ எதுக்காகவோ இவங்களுக்காக அவங்களுக்காக இவங்களை பிரியப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உனக்குன்னு வச்சிருக்கிற தரிசனத்தை நோக்கி நீ போகாம எதில் அடைப்பட்டு இருக்கிற? ஆரானில் அடைப்பட்டு இருக்கிற. பாபிலோனில் தப்பித்த நீ ஆரானில் அடைப்பட்டு விட்ட. மகனே மகளே, நிதானித்து பாரு. உன் ஓட்டத்தை நீ துவங்கும் பொழுது எவ்வளவு பக்தி வைராக்கியம், எவ்வளவு அர்ப்பணிப்போடு கூட நீ துவங்கின, எவ்வளவு கர்த்தருக்காக ஜீவனை கொடுப்பதற்கு மாயத்தம். ஆனால் ஆரான் என்கிற இடத்தில் தடைப்பட்டு போனார். அதற்கு காரணம் யாரு? தடைப்படுத்தினது யாரு? தேராகு யாரு? ஆபிரகாமுடைய அப்பா. இப்படிதான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. தேராகி எனப்படுகிற தகப்பன், அதாவது பல ஜென்ம சுபாவங்கள் பல பேரை கர்த்தரண்டிலே நெருங்கி போக முடியாதபடிக்கு ஸ்டாப் பண்ணிடுது. ஜென்ம சுபாவங்கள் முன்னேற முடிய மாட்டுது. ஒட்டி பிறந்தது, பிறக்கும்போதே கூட இருந்தது, அதெல்லாம் அப்படியே போராடுது. கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனத்தை நோக்கி போக முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்துது. என்ன ஜென்ம சுபாவம்? நமக்குள்ளே இருக்கிற ஜென்ம சுபாவங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம பெற்றோர்களுக்குள்ளே இருந்த அதே காரியம், பல காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும். அப்பா அம்மா ரொம்ப சோம்பலாக இருக்கிறவங்களா இருந்தால் அதே சோம்பேறித்தனம் யாருக்குள்ளேயும் இருக்கும்? பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பிள்ளைங்க கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, அது ரத்தத்திலே ஊறி வந்திருக்கும். அப்பா பயங்கர கோவக்காராக இருக்கிறாரு, அதே சுபாவம் யாருக்குள்ளே இருக்கும்? பிள்ளைகளுக்குள்ள இருக்கும். இன்னொரு காரியத்தையும் சொல்கிறேன், இப்போ ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்பாவுக்கு ரொம்ப வழுக்க தலையாக இருந்ததுன்னா யாருக்கும் வந்துடும். எங்கள் அப்பா ஃபோட்டோவை நான் காட்டுறேன், நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்கள் தலையே பரவாயில்லை அப்படின்னுவீங்க நீங்கள். இதெல்லாம் என்னது? ஜென்ம சுபாவத்துக்கு ஒத்த காரியங்கள். நாம் சுதந்திரித்து கொள்ளுகிறது அதெல்லாம் தானாக வந்துடும், நம்ம கூட ஒட்டி வந்துடும். அதெல்லாம் ஒட்டி வந்துடும். அப்பாவுக்குள்ளே இருக்கிற முன்கோபம், அம்மாவுக்குள்ளே இருக்கிற முன்கோபம், அவங்களுக்குள்ள இருக்கிற போட்டி பொறாமை, இதெல்லாம் அப்படியே என்ன பிள்ளைகளுக்குள்ளே அப்படியே தொற்றிக்கொள்ளும். இதுதான் என்ன பண்ணுதுன்னா, நம்ம கர்த்தரண்டில் நெருங்கி போக முடியாதபடிக்கு பல சமயத்தில் வந்து அப்படி நிறுத்திடுது நம்மளை. நம்ம வந்துடுறோம் நிறைய காரியத்தை விட்டு. இது கண்மூடித்தனமான காரியம், இது பாரம்பரியம், இது தப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாது தூக்கி உதறிட்டு கல்தையை விட்டு புறப்பட்டு வந்துட்டு எங்கே மாட்டிக்கிறோம்? ஆரான்ல வந்து மாட்டிக்கிறோம். அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, மகனே, இதெல்லாம் விட்ட, தேசத்தை விடு, இனத்தை விடு, எல்லாத்துக்கு மேலே எதை விட்டுரு? உன் தகப்பனுடைய வீட்டை விட்டுரு. உன் தகப்பனுக்குரிய காரியம் எதுவுமே வேணாம், புறப்பட்டு வான்னு சொல்கிறார். கர்த்தர் என்ன பண்ணுறார்? இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் புறப்பட்டு வரார். ஆபிரகாம் தன் தகப்பனையும் விட்டு புறப்பட்டு வரார். ஒருவேளை ஆபிரகாம் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்து, அப்பா செத்த பிற்பாடு நான் வந்துடுறேன் ஆண்டவரே, அப்பா செத்தோன்னு நான் வந்துடுறேன், நிச்சயமாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி டிலே பண்ணிகிட்டே இருந்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? ஒரு சின்ன கணக்கு ஒன்று போடலாமா? இப்போ நம்ம ஒரு கணக்கு ஒன்று போட போகிறோம். இந்த கணக்கு போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஒருவேளை ஆபிரகாம் தன் தகப்பனுடைய சாவுக்காக காத்திருந்து அப்பா செத்த பிற்பாடு நம்ம ஓட்டத்தை துவங்கலாம். இப்போ நிறைய பேர் என்ன காரியம், இது மாறட்டும், இது மாறினா நான் கர்த்தருக்கு இந்த காரியத்தை செய்வேன், இந்த காரியம் சரியாயிடுச்சுன்னா நான் கர்த்தருக்காக நான் ஓடுற ஓட்டம் பாருங்கள் உங்களோட வேகமாக இருக்கும் அப்படின்வாங்க. கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், என் வீட்டில் என் பையன் மாத்திரம் மாறிட்டோம், என் ஒய்ஃப் மாத்திரம் மாறிட்டோம், என் கணவன் மாத்திரம் மாறிட்டோம், இது மாறிட்டோம், அதுக்கப்புறம் பாருங்கள் நான் இதை செய்கிறேன் பாருங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர். ஏதாவது ஒரு சாக்கு போக்கு நீங்கள் சொல்லுவீங்க, ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவீங்க.
எனக்கு இந்த பிரச்சனைலாம் மாறிச்சுன்னா கர்த்தருக்காக நான் அதை செய்வேன் அப்படின்னுங்க. அந்த பிரச்சனை தான் உங்களை டிலே பண்ணிகிட்டே இருக்கும், கர்த்தருக்காக நீங்கள் செய்ய முடியாதபடிக்கு. இப்போ தேராக டிலே பண்ணினே இருக்கிறார் ஆபிரகாம் அந்த இடத்துல. ஒருவேளை ஆபிரகாம் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, தேராகுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய அழைப்பை அந்த இடத்தில் கண்டுகொள்ளாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒரு சின்ன கணக்கு நம்ம பார்க்கலாமா? ஆதியாகமத்தில் 11வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தேராக 70 வயதான போது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஆபிரகாம் பிறந்த பொழுது தேராகுக்கு என்ன வயசு? என்னங்க? 70 வயசு. மனசுல நல்லா ஸ்டோர் பண்ணிங்க. ஆபிரகாம் பிறந்த பொழுது தேராகுக்கு என்ன வயசு? 70 வயசு. இப்போ 11:32 வாசிங்க. தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். எத்தனை வருஷம்? 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தார். எந்த இடத்துல மரித்தாரு? ஆரானிலே மரித்தார். அப்ப ஆரான்ல இருந்து தான் யார் புறப்பட்டு வந்தது? ஆபிரகாம் புறப்பட்டு வந்தார்ல, செகண்ட் காலிங் அதுதான் அவருக்கு இல்லையா? அப்ப தேராகு மரிக்கும் போது வயசு என்னது? 205. அப்ப தேராகுக்கு 205 வயதில் மரித்தார் என்று சொன்னால் அப்பொழுது ஆபிரகாமுக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன, நான் படிக்கும் போதே மேக்ஸில் வீக்கு, நீங்கள் போய் கேட்டுட்ருக்கேன். நான் உங்களோட ரொம்ப வீக்குங்க, உங்களுக்கு தெரியாது. கரெக்டாக சொல்லிட்டார் பிரதர். எத்தனை வயசு? 135 வயது. அப்பா சாகும்போது ஆபிரகாமுக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? 135. வேணா மீண்டும் சொல்கிறேன், ஆபிரகாம் பிறக்கும்பொழுது தேராகின் வயது என்ன? 70. 205வது வயதில் தேராகு மரித்து போகிறார். அப்போனா கழித்துடுங்க. 205ல் 70 போச்சுன்னா எத்தனை? 135. அப்போ அப்பா சாகும்போது அப்பாவுக்கு வயசு 205, பையனுக்கு வயசு என்னது? 135. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்க, ஒரு வேளை ஆபிரகாம் அப்பா செத்த பிற்பாடு என் ஓட்டத்தை நான் துவங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா எந்த வயசுல தான் ஓட்டத்தை துவங்கியிருப்பாரு? எந்த வயசுல? 135. ஆனால் எந்த வயசுல ஓட்டத்தை துவங்கினாரு? 12 நாள்ல வாசிங்க. 12 நாளில் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். என்ன வயசு அவருக்கு? 75 வயசுல ஓட்டத்தை துவங்கினார். அப்பா சொல்றதை கேட்டு இருந்தாருன்னா எத்தனை வயசுல தான் தொடங்கியிருப்பாரு? 135. அப்ப எத்தனை வருஷம் வேஸ்ட் ஆயிருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு கணக்கு, அது 60 வருஷம் வேஸ்ட்டாக போயிருக்கும். மகளே, நிறைய பேர் உன் கூட இருந்துட்டு உன் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க, டிலே பண்ணிகிட்டே இருப்பாங்க. உன் ஜெபிக்கிற நேரத்தை திருடுவாங்க, நீ வேதத்தை வாசிக்கிற நேரத்தை திருடுவாங்க, நீ ஊழியத்துக்குன்று அர்ப்பணிக்கிற நேரத்தை திருடுவாங்க. நிமிஷங்கள் போய் அது மணித்துளிகளாய் மாறி, அது நாட்களாய் மாறி, மாதங்களாய் மாறி, வருஷத்துக்கு நேரம் நடத்திடும். இப்படிதான் டைம் கில்லர்ஸ். மொபைல் ஒரு பெரிய டைம் கில்லர். கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு எடுப்பீங்க. சத்துரு எவ்வளோ தந்திரமானவன் பாருங்க. ஒரு காலகட்டத்தில் சோஷியல் மீடியா ஒன்றன் பின் ஒன்றாய் உள்ள நுழைந்த பொழுது நம்ம நிறைய பேருக்கு பளிச்சுன்னு தெரியிடும். இவ்வளோ நேரமாக உட்காந்து இந்த யூடியூப்ல போய் பார்க்கறது, இவ்வளோ நேரமாக உட்காந்து பார்க்குறது, நம்ம மனசு நம்மளை அந்த இடத்துல குத்தம். 1 மணி நேரமாக பார்க்குறது, 2 மணி நேரமாக பார்த்து பணண்டா இது அப்படின்னு அந்த இடத்துல மனம் திரும்பி இருப்பீங்க. அதனால தான் இப்போ என்ன பண்ணிட்டான் சாத்தான், ரொம்ப தந்திரமாக எதை கொண்டு வந்திருக்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம். ஷார்ட்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் எவ்வளோ நிமிஷம் தான்? 1 நிமிஷம் தான். 1 நிமிஷம் தானே அதுக்கு டியூரேஷன், அப்படி தானே? 60 செகண்ட்ஸா? நானும் என்னம்மா சொன்னேன்? நானும் அதை என்னம்மா சொன்னேன்? கண்டிப்பாக இந்த பொண்ணு கணக்கில் என்ன மார்க் எடுத்தா நான் பார்க்கணும். நான் 1 நிமிஷம்ன்றேன், 60 செகண்ட்ஸ். அதில் 60 செகண்ட்ஸ் நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்றாங்க. 2 ஒன்று தானே? சரி, அப்போ அந்த 1 நிமிஷம் தான் அதுக்கு டியூரேஷனு. ஆனால் மொபைலில் எடுக்கிறவங்க அந்த கண்ணுக்கு தெரியாமல் அந்த 1 நிமிஷம் என்று சொல்லி எத்தனை மணி நேரங்களை வீணாக்குறாங்க உங்களுக்கு தெரியுமா? இதுதான் சாத்தானுடைய தந்திரம். டைம் கில்லர்ஸ், விஷன் கில்லர்ஸ். உங்கள் தரிசனத்தை சாகடிக்கிறவங்க நம்ம கூட இருப்பாங்க, நம்ம கூட நடந்து வருவாங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு தெய்வீக தரிசனத்தை கர்த்தர் வைத்திருப்பார். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், நீங்கள் நல்லா பாட்டு பாடுறீங்க, கர்த்தர் உங்களுக்கு நல்ல குரல் வளர்த்து தந்திருக்கிறார், நல்ல ஆராதனை நீங்கள் நடத்துறீங்க, நல்லா பாடல் கூட எழுதுகிற திறமையை உங்களுக்கு தந்திருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். நீங்கள் நல்லா பாடுறீங்க அப்படின்னா நல்ல தரிசனத்தில் நீங்கள் வளர்ந்து வரீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தி நல்லா பாடுறீங்க. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, இதே மாதிரி நீ அந்த காலத்து ஆள் மாதிரியே நீ பாட்டு பாடினா வியூவர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்று.
கொஞ்சம் நல்லா உடல் பாவனையெல்லாம் கொஞ்சம் மாற்று, கொஞ்சம் ஆடு, கொஞ்சம் ஓடு, ஒவ்வொரு சீனுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வா. கூலிங் கிளாஸ் கூட ஒன்றால் கண்ணில் போட முடியலனாலும் தலையில் போட்டுன்னு இப்போ பாரு, நீ பாரு எவ்வளோ வியூவர்ஸ் வரும் பார். அவங்க சொல்கிற ஐடியா அவங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதே பாட்டு தானே. ஆனால் நேற்று அதே பாட்டு சாதாரணமாக பாடினப்ப 10 பேர் 20 பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தோன்னே பார்த்தா 20K 30K, அடே கரெக்டா அது. ஆனால் உங்களுக்கே தெரியாது, அங்கே தான் உங்கள் தரிசனத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, திசை திருப்பி இருக்கிறாங்க. ஏன்னா இதுவரையிலும் கர்த்தரை காட்டின நீங்கள் இப்போது யாரை காட்ட ஆரம்பிக்கிறீங்க, உங்களை காட்ட ஆரம்பிக்கிறீங்க. பிரசங்கத்திலையும் அப்படிதான். கர்த்தர் உங்களுக்கு நல்லா பிரசங்கிக்கிற கிருபியை தந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நல்லா தியானித்து நல்லா எடுத்து சொல்கிற அந்த விசேஷ ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் உலகத்தில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊழியக்காரங்களே சில பேர் ஆலோசனை சொல்லுவாங்க, இப்படி பரிசுத்தம், மறுரூபம் அடைதல், கர்த்தருடைய வருகை, ஊழியம் செய்தல், மேலான தரிசனம் இப்படியே பேசிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் செழிப்பை பற்றி நல்லா பேசுங்க, நல்ல செழிப்பை பற்றி பேசுங்க, நல்லா அவங்கள உலக காரியத்தை பிளஸ் பண்ணி காரியத்தை சொல்ல ஆரம்பிங்க. அப்படி சொல்லும்போது என்ன ஆகும்னா, சபை ரொம்ப நல்லா பச்சை பசைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தேடி பார்த்தாலும் என்ன இருக்காது, தேவ பிரசனத்தை பார்க்க முடியாது, தேவனுடைய வார்த்தை அங்கு பார்க்க முடியாது. டைவர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்கும், சொல்கிறது நல்ல ஆலோசனை தானே, ஏன் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க தானே செய்கிறாரு. ஆனால் ஆசீர்வாதத்தை பற்றி தான், அதை மாத்திரமே பிரசங்கம் அப்படின்னு சொல்லி அப்படி திணித்து உங்களை வேற பக்கம் அப்படி டைவர்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா, முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல. இப்படி தான் மகனே, இப்படி தான் மகளே, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அப்படி தான். நீங்கள் நல்லா சகிப்பீங்க, நல்லா எல்லாத்தையும் சகித்து கொண்டு நல்லா போவீங்க. உங்கள் கணவனை சகிப்பீங்க, மனைவியை சகித்து கொள்வீங்க, மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லாம் பண்ணுற எல்லா தொந்தரவையும் நல்லா சகித்து கொண்டு போவீங்க. அன்னைக்கு பார்த்து ஒரு சிஸ்டர் ஒரு பிரதர் வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. நீங்கள் சகிக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுவாங்க, நல்லா சகித்து கொண்டு போகிறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, எத்தனை வருஷமான பிரச்சனை, ரொம்ப நல்லா விசாரிப்பாங்க. அது இருக்குது சிஸ்டர், நான் கல்யாணம் கட்டி வந்ததுலேருந்து எத்தனை வருஷம் ஆச்சு சிஸ்டர், 15 வருஷம் ஆயிடுச்சு. 15 வருஷமாக அவங்களை சகிக்கிறீங்களா, கொஞ்சம் சபிக்க ஆரம்பிங்க அப்படின்வாங்க. நான் கூட அப்படி தான் சிஸ்டர், என் வீட்லேயே நானும் போனேன், எங்கள் அப்பா அப்படி தான் சொல்லி அனுப்பிச்சாரு, அம்மா நல்லா புத்தி சொல்லி அனுப்பிச்சாங்க, நல்லா அடங்கி போமா, தாழ்ந்து போமா அப்படி தான் சொன்னாங்க. நானும் 1 மாதம் அப்ளை பண்ணி பார்த்தேன், ஆனால் ஒன்றும் ரிசல்ட்டே இல்லை. என் மாமியார் பாருங்கள் தேல் மாதிரி நல்லா கொட்டிகிட்டே இருந்தது. ஒரு நாள் தட்ட வேண்டிய இடத்துல தட்டுனேன், இப்போ பாருங்கள் அடங்கிருது பாருங்க. அது நீங்களும் அப்படியே பண்ணுங்கள், ஜபத்தோடு பண்ணுங்கள் சிஸ்டர், ரிசல்ட் பார்ப்பீங்க நீங்கள் அப்படின்னா. உங்களுக்கு ரிசல்ட் உடனே கிடச்சிருக்கோம், நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கோம். ஆனால் உங்களுக்கே தெரியாது, நீங்கள் ஆறாணில் அடைப்பட்டு விட்டீர்கள், தெய்வீக தரிசனத்தை இழந்து போய் விட்டீர்கள் என்பது உங்களுக்கே தெரியாது அந்த இடத்துல. இப்படி தான் மகனே, இப்படி தான் மகளே, கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுறார். ஊர் என்கிற கல்தேயரின் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வந்த என் மகனே, என் மகளே, உன்னை அடைத்து வைத்திருக்கிற ஆறானை இனம் கண்டுகொள். மற்றும் ஒரு கணக்கை கர்த்தருடைய ஆவியான நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். இப்போ ஒரு கணக்கு நம்ம போட்டோம். அப்பா சாகும்போது 205 வயசு. அப்போ பையனுக்கு என்ன வயசு இருந்திருக்கும், 135 வயசு. அப்பா செத்த பிற்பாடு தான் ஓட்டத்தை தூங்குன்னு சொல்லியிருந்தா எத்தனை வருஷத்தை வீணாக்கியிருப்பார், 60 வருஷத்தை வீணாக்கியிருப்பார். இன்னும் ஒரு கணக்கு நீங்கள் போட்டு பாருங்களேன். இப்போ ஆபிரகாம் 135வது வயதில் தன் ஓட்டத்தை துவங்கியிருந்தால் சாராளுக்கு என்ன வயது இருந்திருக்கும், 125. ஏன்னா 10 வயசு சின்னவங்க, அப்படி தானே. அப்போ ஆபிரகாம் 135 வயதில் தன் ஓட்டத்தை துவங்கியிருந்தால் சாராளுக்கு என்ன வயது இருந்திருக்கும், 125. இப்போ ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். பாருங்களேன், வாசிங்க. 23வது அதிகாரத்தில், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 23வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசியுங்கள். சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தால். எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தால், 127 வருஷம் உயிரோடு இருந்தால் இவ்வளவே சாராளுடைய வயது. இப்போ நீங்க யோசித்து பாருங்க, அந்த கணக்கு கொஞ்சம் போட்டு பாருங்களேன். 135வது வயசுல ஒரு ஓட்டத்தை துவங்கி இருந்தா சாராளுக்கு வயது அப்பொழுது என்னது, 125. தொடங்கின 2வது வருஷத்துலேயே சாராள் கர்ப்பம் செத்து போயிருக்காது, சாராலே செத்து போயிருப்பாங்க. சாராலே செத்து போயிரு, 2 வருஷத்துல அவுட்டு அம்மா. அப்படி தானே, பார்த்தீங்களா? தேராகு எந்த அளவுக்கு தந்திரமாய், அதாவது தேராகுக்கே தெரியாது தன் மகனுடைய தரிசனத்தை தான் கெடுக்கிறோன்றது தேராகுக்கே தெரியாது. நம்ம கூட இருக்கிறவங்களும் தெரியாம நமக்கு நல்ல ஆலோசனை தரேன் தான் அவங்க நினைப்பாங்க, உனக்கு நல்ல ஒரு ஆலோசனை தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நமக்கும் படும். அது அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் தான் பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு தர வேண்டும்.
இனம் கண்டு கொள்ளுங்கள். உங்களை ஆரானில் அடைத்து வைக்கிறவர்களை இனம் கண்டு கொள்ளுங்கள். அதை இனம் கண்டு கொள்ள நீங்கள் தவறி போவீர்கள் என்று சொன்னால் என்ன ஆகும் என்று சொன்னால், நாட்களை விரயம் செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்கள் ஓட்டம் தடைபட ஆரம்பித்திடும். நம்ம தரிசனம் என்ன? எபிரேயரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்குள்ள நகரத்திற்கு அவன் காத்திருக்கிறோம். நம்ம கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கணும். எதுவுமே நம்மளை என்ன பண்ணக்கூடாது? தடுக்கக்கூடாது. மகனே மகளே, எந்த காரியமும் தடுக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். தேராக உங்களை தடைப்படுத்தக்கூடாது. பக்கத்தில் உங்கள் கரங்களை பிடித்து சொல்லுங்க, ஓட்டத்தை நிறுத்திடாத. சொல்லுங்க, ஓட்டத்தை நிறுத்திடாத. தொடர்ந்து ஓடிக்கொண்டே இரு. நம்ம ஓட்டத்தை தடை பண்ணுறதுக்கு தான் உலகம் ரொம்ப தந்திரமாக நயவஞ்சகமாக பல காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்யும். இதை சத்ருவானவன் எப்படி செய்கிறான்னு சொன்னால், நம்ம நெருங்கின சொந்தங்கள், நம்மோடு கூட பிறந்து வளர்ந்தவர்கள், அல்லது பாலிய வயது சிநேகிதர்கள், அல்லது நம்ம பார்வையில் அது தவறாகவே தெரியாது, அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு தான் நம்மளுடைய நேரத்தை திருடுவான் உலகம். இப்போ ஆபிரகாம் அந்த ஆரானில் அடைப்பட்டிருந்த சமயத்தில் என்ன பண்ணியிருப்பாரு? தன் மனசை தேத்தி கொள்வார். சரி, அப்பாவுக்கு வயசு இப்போ என்ன ஆயிடுச்சு, ரொம்ப முதுமையை தொட்டுட்டாரு, சீக்கிரம் இறந்துருவார். சரி, அப்பாவுடைய ஆசையை நம்ம நிறைவேற்றிட்டு போயிடுவோம். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பா இரும்பல் சத்தம் தான் கேட்குது. போவார்னு பார்த்தா எங்கே போகிற மாதிரியே தெரியல. சில சமயத்தில் ரொம்ப அப்படி இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. திடீர்னு பார்த்தா எந்திச்சு நல்லா உட்காந்துட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாளைக்கு பார்க்கலாம் இப்படியே டிலே பண்ணினே போகிறார். நாளைக்கு பார்க்கலாம். மகனே மகளே, நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லி உன் மனசில் ஒரு எண்ணம் வருது பார்த்தியா? அதுதான் சாத்தானுடைய பெரிய தந்திரம். எப்படி தெரியுமா? ஜெபிக்கலாம் தீர்மானம் எடுப்பீங்க, வேதத்தை வாசிக்கலாம் தீர்மானம் எடுப்பீங்க. ஒரு தடை ஏற்பட்ட உடனே என்ன சொல்லுவீங்களா? நாளைக்கு பார்த்துக்கலாம். வேடிக்கை ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. இது கதை தான். ஒரு முறை நரகத்தில் வந்து ஒரு மீட்டிங் நடந்து தான். நீங்கள் போய் பார்த்தீங்களான்னா கேட்காதீங்க, நான்லாம் போனதில்லை, அங்கெல்லாம் போகவும் மாட்டேன். இது கதை தான், இது வேடிக்கையான ஒரு கதை தான். அவன் நரகத்தில் வந்து லூசிபருக்கு வந்து எல்லா குட்டி சாத்தான்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டானா. இப்போ வர இப்போ ஜனங்கள்லாம் ரொம்ப நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பைபிள்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போனால் நம்ம கதைலாம் கந்தலாகிடும், நரகம் எம்டி ஆகிடும். கொஞ்சம் ஏதாவது ஐடியா கொடுங்கடா, அவங்களெல்லாம் பிடிக்கலாம் அப்படின்லாம். அப்போ ஒரு குட்டி சாத்தான் சொல்லிச்சான், நான் புதுசாக சோஷியல் மீடியாலாம் நான் டெவலப் பண்ணி நிறைய எடுத்துன்னு போகிறேன்னா. சொன்னாங்களா? அப்படிலாம் இல்லை, சோஷியல் மீடியா தான் டார்கெட் பண்ணி நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க, அதனால் இது எடுபடாது அப்படின்ட்டாரான். அப்புறம் இன்னொருத்தர் சொன்னான், இப்போ நான் வகையாக ரகரகமாக நிறைய காரியங்களை கொண்டு வந்து அவங்கள மதிமயக்குவேன் அப்படின்னா. அது மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லுதான். ஆனால் சாத்தானுக்கு திருப்தியே இல்லையா?
எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலடா அப்படின்னா. அப்போ ஒரு குட்டி சாத்தான் சொல்லிச்சான், நான் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்ச்சான். எல்லாரையும் ஜெபம் பண்ண வைக்க போகிறேன், எல்லாரையும் பைபிள் படிக்க வைக்க போகிறேன். சாத்தானுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சான். நீ என்னடா இது வேஷம் போட்டு வேணா வானத்தூதன் இங்கே வந்துட்டானா அப்படின்ட்டு. நான் இங்கே எவனும் படிக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீ என்னன்னா நான் படிக்க வைக்க போகிறேன் அப்படின்றியே. அவன் சார் இருங்க எஜமா நான் சொல்கிறத கேட்டுங்க அப்படின்னு சார் என்ன சொல்லிச்சான், நல்லா ஜெபம் பண்ணேன், நல்லா பைபிள் வாசி, ஆனால் இன்றைக்கி வேணாம் நாளைக்கு. ஏடே இன்றைக்கி வேணாம் நாளைக்கு, இன்றைக்கி உனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, இன்றைக்கி வேணாம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளைக்கு பண்ணி. இன்றைக்கி சீக்கிரம் தூங்க போயிடு, நாளைக்கு சீக்கிரம் வந்துடுச்சு ஜெபம் பண்ண. இன்றைக்கி பாரு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு வேலை, இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் மொபைல் படிக்கலாம். இப்படியே நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லியே கொண்டு வந்து அவனை நாளைக்கு எங்கே வந்து போட்டுருவேன், நரகத்தில் கொண்டு வந்து போட்டுருவேன். கிரேட் அப்ளாஸ், நரகத்தில் பயங்கர கைத்தட்டான், அவன் சொல்கிறது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. என்னை வரலும் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது ஒரு வைராக்கி எழும்பி வருது. ஆனால் வீட்டுக்குள்ளே போனோன்னே என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த வாரம் ஊழிய வேணாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இப்படியே நாளை 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 என்று சொல்லி தேராக சாவுற நேரம் வரையிலும் காத்திருந்தா அது சாறு மாதிரி இல்லை. எது செத்து போய் கொண்டு இருக்கு? தரிசனம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது, செத்து போய் கொண்டு இருக்கு ஆபிரகாமுக்குள்ள. அதனால தான் கர்த்தர் அந்த இடத்தில் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அவுட், கிளம்பி போ, இனி தாமதிக்காத, எதுக்காகவும் தாமதிக்காத, ஆறானில் இருக்காத, அடைபட்டு இருக்காத என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட மாத்திரத்தில் உடனே ஆபிரகாம் செயல்பட ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசியுங்கள். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். நாளைக்குன்னு சொல்லி தள்ளி போடாத மகனே, இன்றைக்கே செய் கர்த்தருடைய காரியத்தை. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடு, எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மகிமையான தரிசனத்தை நோக்கி நான் ஓட போறேன், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை, அதை நோக்கியே நான் முன்னேற போறேன்னு சொல்லி உறுதியான தீர்மானத்தை எடுக்கணும். ஆபிரகாம் அந்த தீர்மானத்தை எடுக்கிறார். அந்த தீர்மானத்தை எடுத்துட்டு கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. இங்க ரொம்ப முக்கியமான மற்றொரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். 12வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். 12வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் வாசியுங்கள். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராளையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்து ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். எங்க வந்து சேர்ந்தாச்சு? கானான் தேசத்துல வந்து சேர்ந்தாச்சு. இப்ப கர்த்தருடைய வார்த்தை அங்க வெளிப்படுது. இங்கதான் ஒரு பெரிய ரகசியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆபிரகாமுடைய தரிசனம் மகிமையின் தரிசனமாய் மாறினதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்ட விரும்புகிறார். இந்த இடத்துல தான் ஆபிரகாம் ரொம்ப தெளிவு பெற்றுறார். இந்த இடத்துல இப்ப கானான் தேசத்துக்கு வந்துடுறாரு. வந்த உடனே 6வது வசனத்துல கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுகிறார். வாசிங்க. ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி தெரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்ப கர்த்தர் சொல்றார், ஆபிரகாம் நான் உனக்கு சொன்னல, நான் உனக்கு ஒரு தேசத்தை காண்பிப்பாங்க போன்னு சொன்னனே, அந்த தேசம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த தேசம் தான், இந்த கானான் தேசத்தை உன் சந்ததிக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த இடத்துல தான் கர்த்தருடைய ஆவியானவர் ஆபிரகாமுடைய தரிசனம் மண்ணுக்குரியதல்ல மகிமையானது என்கிற ரகசியத்தை நமக்கு இந்த இடத்துல காட்ட விரும்புகிறார். மண்ணுக்குரியவர்களோடு கூட நம்ம இணைந்து போனோம்னா மண்ணுக்குரிய காரியத்தை நோக்கி தான் நம்ம போவோம். தேராக மண்ணுக்குரிய ஒரு மனுஷன் மண்ணுக்குரியதை தான் தேட வைப்பார். ஜெபம் முழுவதும் எதை பற்றி தான் இருக்கும்? உலக ஆசீர்வாதத்தை தேடுவதை குறித்ததாக தான் இருக்கும். எனக்கு இதை தாங்க, எனக்கு அதை தாங்க, அவங்களுக்கு இதை தந்தீங்க, எனக்கு இதை தாங்க, மண்ணுக்குரியதே தேடுறதா இருக்கும். தேராக அதுதான் கானான், மண்ணுக்குரிய கானானையே தேடத்தக்கதான காரியத்தை செய்கிறவர்கள். ஆனால் கர்த்தர் நமக்குள் மகிமையின் தரிசனத்தை கொண்டு வர விரும்புகிறார். அந்த மகிமையின் தரிசனத்தை இந்த இடத்துல பாருங்க. கர்த்தர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் தருவேன் ஆபிரகாம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல ஆபிரகாம் என்ன செய்தாராம்? வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். நியாயப்பிரகாரம் பார்த்தா அந்த இடத்துல அவர் என்ன கட்டியிருக்கணும்? என்ன சொல்லுங்க பாருங்க, என்ன கட்டியிருக்கணும் அந்த இடத்துல?
வீட்டை கட்டியிருக்கணும், அப்படி தானே? வீட்டை தானே கட்டியிருக்கணும். ஓ சந்ததிக்கு இந்த இடம்டா அப்படின்னா, ஓஹோ நம்ம இடத்துக்கு வந்துட்டோமா, கட்டுறா ஒரு வீட்டை, அப்படி தானே கட்டியிருக்கணும். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தாரா? என்ன கட்டினா? பலிபீடத்தை கட்டி, அடுத்து வசீங்கள், பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து. எதுக்காக புறப்பட்டு போனாரு? எதுக்காக புறப்பட்டு போனாரு? அவ்விடம் விட்டு என்ன பண்ணாராம்? பெயர்ந்து பலிபீடத்தை கட்டிட்டு அந்த இடத்த விட்டு அப்படி புறப்பட்டு வந்துட்டாராம். இதுதானே உனக்கு உன் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட தேசம், நீ இங்கேயே இருக்கலாமே. மனசு அப்படித்தான் சொல்லியிருக்கோம். தேராக இருந்து தான் சொல்லியிருப்பாரு, டேய் அவனே வந்துட்டோண்டா உட்கார் இங்கேயே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ அந்த தேராகலாம் இல்லை, விட்டது வந்தாச்சு. உங்கள் தரிசனத்தை சீர்குலைக்கிற ஆட்கள்லாம் விட்டு அப்படி வெளியில் வந்துருங்க. உங்கள் நேரத்தை திருடுறவங்களாம் விட்டு வெளியில் வந்துருங்க. நீங்கள் மகிமையான தரிசனத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா இப்போ ஆபிரகாமுக்கு தெளிவாய் தெரியும், மண்ணுக்குரிய காரணனை நான் தேடவில்லை, தேவன் தாமே கட்டி உண்டாக்கி இருக்கிற அஸ்திவாரங்கள் நகரத்தை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன். மண்ணுக்குரியதை தேடவே இல்லை, மகிமையானதை தேட ஆரம்பிச்சிட்டார். அந்த மகிமையான தேடுகை எவ்வளவு ஆச்சரியமானது என்பதை கர்த்தருக்கு சித்தமானால் வர இருக்கிற நாட்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். மகனே மகளே, மண்ணுக்குரியவர்களோடு கூட இணைந்து போய் கொண்டிருந்தால் மண்ணுக்குரியதை தான் தேடுவேன். மண்ணுக்குரியவனாவே நீ மாறிடுவேன். உன் தரிசனத்தை அவங்க அப்படியே திசை திருப்பிடுவாங்க. உலக ஆசீர்வாதத்துக்கு பின்பாக ஓட ஆரம்பிப்பேன். ஆனால் மகிமையானது தேட ஆரம்பி. உனக்குள் அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை குருடாக்குகிற எந்த நபரானாலும் எந்த பொருளானாலும் அதை விட்டு வெளியில் வந்துரு. சில பேருக்கு சில நபர்கள் உங்கள் தரிசனத்தை குருடாக்குவாங்க, சில பேருக்கு சில பொருட்கள் குருடாக்குவோம், சில பேருக்கு என்ன ஆகுனா டிவி, சினிமா, சீரியல், செல்ஃபோன் உங்கள் நேரத்தை திருடும். டைம் கில்லர்ஸ், அதெல்லாம் டைம் கில்லர்ஸ். சும்மா அப்படி எடுத்து கொஞ்சம் கிளிக் பண்ணியிருப்பீங்க, அப்படியே நேரம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. மணிக்கணக்கில் அதற்கு நேரத்தை வாரி இறைத்திடுவீங்க. சரீர ரீதியாக சோர்ந்து போயிடுவீங்க. அதுக்கப்புறம் தேவ சமூகத்தில் உங்களால் நேரத்தை செலவழிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் பிரதான நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்கள். மகனே மகளே, நீ 1 மணி நேரம் செல்ஃபோன் நீ பார்க்குறனா, உன்னால் 2 மணி நேரம் வேதத்தை வாசிக்க முடியும்னா நீ 1 மணி நேரம் நீ பாரு. நான் 1 மணி நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் படிக்கிறேன்னு சொல்லாது. 2 மணி நேரம் வேதத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் நீ போய் செல்ஃபோனை பாரு. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆர்வம் இதில் பெருக ஆரம்பிச்சிடும். நீங்கள் உலக காரியத்தில் ஒருவேளை யார் கூட வெளியில் போகிறீங்க, அவுட்டிங் போகிறீங்க நண்பர்களோடு கூட 5 மணி நேரம், அப்படின்னா 10 மணி நேரம் உங்களால் ஆண்டவர் சமூகத்தில் செலவழிக்க முடியுமான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் நேரத்தை திருடுகிற உலக காரியங்களை விட்டு வெளியேறிடுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு நம்மோடு கூட பல சமயத்தில் உலக காரியங்கள் போராடும். நம்ம தரிசனத்தை வேறு பக்கமாக திசை திருப்புவதற்காக போராடி கொண்டிருக்கோம். அதனால் தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அனைவரும் இணைந்து வாசிப்போம். எபிரேயர் நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நாம் அனைவரும் இணைந்து வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம அனைவரும் இணைந்து வாசிப்போம். எடுத்துக்கொண்டீங்களா? எபிரேயர் 12:1 இணைந்து சத்தத்தை உயர்த்தி, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். நம்ம கண்கள் யார் மீது பதியப்படட்டும்? கர்த்தர் மீது பதியப்படட்டும். பந்த பாசங்கள் உங்களை கட்டி போடுவதற்கு இடம் கொடுத்துடாதீங்க. கர்த்தருடைய காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு பந்த பாசங்கள் உங்களை கட்டி போடுவதற்கு இடம் கொடுக்காதீங்க. ஏனென்றால் அவைகளெல்லாம் எமோஷ்னலாக உங்களை வேறு பக்கமாக திருப்ப ஆரம்பிக்கும், உங்களை தூண்ட ஆரம்பிக்கும். இது மாறட்டும், அது மாறட்டும், இவங்க மாறட்டும், அவங்க மாறட்டும், அதுக்கப்புறம் நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன். வேண்டாம், யார் மாறுறாங்களோ மாறலையோ, நான் ஆரானை விட்டு புறப்பட போகிறேன். தேவன் தாமை கட்டி உண்டாக்கின மகிமையான இடத்தை நோக்கி நான் முன்னேறி போகிறேன். மகனே, உனக்கென்று கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார், உனக்கென்று மேன்மையான ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். ஆனால் மண்ணுக்குரியவர்கள் உன்னை கீழான காரியங்களுக்கு தான் பிடி திருப்பாங்க. இப்படி செய், அப்படி செய்வாங்க. அதெல்லாம் உதறி தள்ளிட்டு கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையானதை நோக்கி போக ஆரம்பிப்போம். அப்படியே முழங்கால் படிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்க போகிறோம். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் கண்கள் கர்த்தர் மீது பதியப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரே, உன் மீது என் கண்களை பதிய வைக்கிற ஆண்டவரே, மண்ணுக்குரியதை நான் தேடுவதில்லை, மகிமையானதை நான் தேடுகிறேன் ஆண்டவர் என்று சொல்லி ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்தில் அப்படியே கரங்களை வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்தில், ஆண்டவரே, என்னை தடைப்படுத்துகிற தேராகுங்கள், என்னை தடைப்படுத்துகிற மண்ணுக்குரிய காரியங்கள், அவைகளெல்லாம் விட்டு நான் வெளியேறுகிறேன் ஆண்டவர் என்று சொல்லி உள்ளத்தினாலிருந்து, ஏசையா உம்மைத்தானே என்னுள்ளே
இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கரங்களை உயர்த்துவோம். 2 கரங்களை ஆண்டுடைய சமூகத்தில் உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத இடத்துல நான் தரித்திருக்க கூடாது. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நான் நினைந்து போகக்கூடாது. மண்ணுக்குரிய காரியங்களை நான் தேடக்கூடாது. ஆண்டவரே, என் நேரத்தை திருடுகிற காரியங்களை விட்டு நான் விலகி வரணும். ஆண்டவரே, மண்ணுக்குரிய காரியங்களை எனக்குள் திணிக்கிறவர்களை விட்டு நான் விலகி வர வேண்டும். ஆண்டவரே, மகிமையான தரிசனத்தை நோக்கி நான் முன்னேறத்தக்கதா எனக்கு கிருபை தாங்க ஆண்டவர் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிங்க. அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சன்னிதானத்தில் எங்களை கொண்டு வந்து எங்களோடு கூட நீர் தனிப்பட்ட முறையில் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். கடந்த நாட்களில் எத்தனையோ மண்ணுக்குரிய காரியங்கள், எத்தனையோ தேராகுகள் ஆண்டவரை ஆராணியில் அடைத்து வைத்தது போல எங்களையும் எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற தரிசனங்களையும் அடைத்து வைத்து அதை ஆண்டவரை கெடுத்து போடும்படிக்கு போராடுகிற உலக காரியங்கள் அவைகளை இனம் கண்டு கொள்ளத்தக்கதா என்னுடைய பிள்ளைகளுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் நீர் தருவீராக. தேவரீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற தெய்வீக திட்டங்கள், நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற மகிமையான ஸ்தானங்களை நோக்கி உம்முடைய பிள்ளைகள் முன்னேறி போகத்தக்கதா கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரை அவர்களை உயிர்ப்பிப்பீராக. உடைய வார்த்தை அவர்களை உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரே, மண்டையிலே கிட்டி சேரத்தக்கதாய் கிருபை தந்து நடத்துங்க. எங்களை தாழ்த்தி கிருபையின் கரங்களிலே தருகிறோம். அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.